ஜனநாயகன் பட தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். KVN தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் ஜனநாயகன் பட வெளியீடு தேதி என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்று வழங்க உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதி ஆணைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. KVN தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அவசர வழக்காக இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் ஜனநாயகன் பட வெளியீடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருந்தார். தனி நீதிபதி ஆணைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.